Hi, welcome to Keru Food Basket channel. This is KFP. இன்னைக்கு வீடியோல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி மிக்சர் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும். ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். ரைஸ் ஃப்ளேக்ஸ் வந்து அவல் 1 கப், பொடி 1 கப், பீனட் 1 கப், கார்ன், ஒற்றைக்கடலை, சாரப்பருப்பு, கேஷ்யூநட் அண்ட் ப்ளம்ஸ், ட்ரை ப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் வந்து கிராம் ஃப்ளவர் 1 கப், கடலை மாவு, அரிசி மாவு 1/4 கப், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் அண்ட் சால்ட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பூந்தி மேக் பண்ண போகிறோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் கிராம் ஃப்ளவர், 1/4 கப் அரிசி மாவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து குக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து நம்ம வந்து பேட்டர் மேக் பண்ண போகிறோம். அதாவது தோசை மாவுக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாக்கா நம்ம பூந்தி போடுறதுக்கு அந்த ஹோல்ஸில் வராது பேட்டர். தின்னாக இருந்தால் ரொம்ப ஆயில் வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பேனில் வந்து ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்ச ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து பேட்டர் இதில் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா போல்ஸ் மாதிரி குண்டு குண்டாக பூந்தி வந்து ஆயிலில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த ஆயில் வந்து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் நல்லா பூந்தி கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு குறையிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போது இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பூந்தி கலர் பர்ஃபெக்டாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆயில் ஃபில்டர் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட பிளேட்ஸ் ஹோல்ஸ் போட்ட பிளேட்ஸ் இருக்கும், அதில் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போது பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஓம் பொடி செய்ய போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் அகெயின் 1 கப் கிராம் ஃப்ளவர், 1/4 கப் ரைஸ் ஃப்ளவர், மஞ்சள் தூள், சால்ட்டு. இதுக்கு சில்லி பவுடர் தேவைப்படாது. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நல்ல சூடான ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து ஓம் பொடி நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி டோ அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இன்னும் 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு அளவுக்கு டோ வந்து ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இடியாப்பம் அச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் உள்ள பிளேட் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டோவை கொஞ்சமாக எடுத்து இந்த இடியாப்ப அச்சில் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக வரும். இப்போது என் கையில் வந்து இன்ஜூரி ஆனதுனால நம்ம வந்து இடியாப்பம் மாதிரி நல்லா ரவுண்டாக என்னால் வந்து அது பிழிஞ்சு எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக வந்து ஓம் பொடி மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் செய்யும் பொழுது நல்லா வந்து இடியாப்பம் நம்ம எப்படி ரவுண்டாக நல்லா மிக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து.
ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணிட்டோம். பீனட்ஸ், உடச்சக்கடலை, அவல், பொரி, கேஷ்யூநட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆயிலில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து அவல் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2 தடவை நம்ம வந்து ஆயிலில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ வந்து பர்ஃபெக்டாக வந்து அவலும் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கேஷ்யூநட், இது கூடவே வந்து சாரப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சாரப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பொரியும் வந்து நல்லா நம்ம 2 தடவை வந்து ஆயிலில் டிப் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 நம்பர்ஸ் வந்து கார்லிக் எடுத்துக்கலாம். பூண்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் போல் இடித்து ஆயிலில் கறி லீஃபோடு சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஓம் பொடி இது இந்த மாதிரி கையில் சும்மா லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கராபூந்தி, இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இது கூடவே கார்லிக் அண்ட் கறி லீஃப் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மேலே ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். நம்ம ஆல்ரெடி வந்து சால்ட் அண்ட் சில்லி பவுடர் வந்து நம்ம கராபூந்திலையும் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இது மேலே கொஞ்சம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வீட்டில் வந்து மிக்சர் எப்படி செய்வோன்றதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறக்காதீங்க. இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.